புதிய பொருளாதார கொள்கையின் கதாநாயகன் மன்மோகன் சிங் 1991 நாடாளுமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்ற போது முதலாக அவரை நாடாளுமன்றத்தில் தான் பார்த்தேன். முதல் சந்திப்பு எப்படி உணர்த்தியது? பார்க்கும்போதே ஒரு பெரிய மகான் மாதிரி தான் இருந்தார் அவர். உலகத்துல பல பொருளாதார மேதைகள் இருக்கிறார்கள் என்றால் அதில் அவர் ஒருத்தர். எல்லாருமே அவர் பேரறிஞர் தான் சொல்லுவாங்க. அப்போ பொருளாதார சீரழிவு உலகம் பூரா இருக்கும். அந்த சமயத்துல எல்லா நாட்டிலேயும் பொருளாதார வீழ்ச்சி இருக்கும்போது தான் இந்தியாவை தூக்கி நிலைநாட்டி அப்படி வச்சாரு. இந்த கேட்டை பத்தி ஜனங்களுக்கு தெரிய மாட்டேன். நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன் மெட்ராஸ்ல, நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணேன். சரி வரேன் அப்படின்னாரு. அப்போதான் எனக்கு பழக்கம். டெல்லிக்கு போனா கூட நான் அவரை பார்க்காத வரமாட்டேன். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் பேசிதான் இருப்பேன். தமிழகத்துக்கு வந்தா மனம் விட்டு பேசக்கூடிய தலைவர் நீங்க தான். அது அவரே பலமுறை குறிப்பிட்டு சொன்ன நிகழ்வு. ஒரு தடவை அவருக்கு கண்ணு டெஸ்ட் பண்றதுக்கு வராரு சங்கர நேத்ராலயா. எனக்கு ஃபோன் பண்ணாரு, கிருஷ்ணாமி நான் வரேன் நாளைக்கு ஒரு வேலையா, ஆனா யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும்தான் சொல்றேன் அப்படின்னாரு. சரி நீங்க வாங்க, நான் எல்லாம் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா. நீ எதுவுமே அரேஞ்ச் பண்ணக்கூடாது, நான் வருவேன். எனக்கு கெஸ்ட் ஹவுஸ், கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஆஸ் அன் அப்போசிஷன் லீடர் நான் எம் எலிஜிபிள் ஃபார் கெஸ்ட் ஹவுஸ், காரும் எலிஜிபிள், அதனால எந்த இதுவும் வேணாம் அப்படின்ட்டார். அதுக்கு பேர் நான் என்ன பண்ண முடியும்? சரின்னு ஏர்போர்ட்டுக்கு போனேன். கவர்மெண்ட் கார் வந்தது, அது புகையாடிக்குது பின்னால. அந்த மாதிரி கார் வந்தது கெஸ்ட் ஹவுஸ் அவர் ஏறி உட்காந்துட்டாரு. நான் முன்ன உட்காந்துக்கினேன். செக்யூரிட்டி என்னுடைய காரில் வர சொல்லிட்டேன். இதுக்கு போவோம் சங்கர நேத்ராலயா அப்படின்னாரு. நான் கூட அவரோட போய் சங்கர நேத்ரால போனேன். அங்கே போனா ஏர்லி மார்னிங் எல்லாம் நீ வரக்கூடாது, நான் சீக்கிரம் எழுந்து நான் போகணும், அதெல்லாம் நீ தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு நீ வராத, வரவே கூடாது அப்படின்ட்டாரு. என்ன கண்டிஷனா? ஆமா, அன்பு கண்டிஷன், கட்டளை. அந்த சமயத்துல அதே மாதிரி மன்மோகன் சிங் பார்லிமெண்ட் உள்ள வர்றாருன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர், அவருடைய மருமகன் ஒரு பழைய ஃபியட் கார் வச்சுக்கினேன். SAT4 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். எந்த ஒரு சிந்தனையும் நல்ல நேரம் வந்தால் அதை யாராலும் தடுத்திட முடியாது என்று 1991 பாராளுமன்றத்தில் நிதி அமைச்சராக தனது முதலாவது பட்ஜெட்டை தாக்கல் செய்த போது முன்னாள் பிரதமர் தெளிவுபட கூறியிருந்தார். அவருடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு ஆலோசனையும் அதற்கு முன்பு மாறுபட்ட அரசுகள் வந்திருந்தாலும் அதை ஒட்டியே அமைந்திருந்தன. புதிய பொருளாதார கொள்கையின் கதாநாயகன், முன்னாள் நிதியமைச்சர், பொருளாதார ஆலோசகர், இந்தியா பல்வேறு நிலைகளில் வீழ்ந்த போதும் அதை தூக்கி நிறுத்திய பொருளாதார மேதை மன்மோகன் சிங் கடந்த மாதம் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்திவிட்டு மறைந்த செய்தி ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக மாற்றியது. காரணம் என்னவென்றால், சிறந்த பொருளாதார மேதை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற பொருளாதார மாணவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிற சிறந்த ஆசான் என்று பொருளாதார வல்லுநர்களும் நிபுணர்களும் தெரிவித்திருந்தனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடனான நட்பு குறித்து நம்மிடையே விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணசாமி அவர்கள். வணக்கம் சார். அதாவது மன்மோகன் சிங் இந்தியாவோட புதிய பொருளாதார கொள்கை, அதாவது அயல்நாட்டு சக்திகளை எதிர்பார்த்த இந்த நிலையை மாற்றிய ஒரு பிதாமகன். புதிய வடிவத்துல புதிய சிந்தனையை அவர் விதைத்த அந்த 91 நிதியமைச்சராக இருந்த பொழுதும் அவருடைய 10 ஆண்டு காலத்திலையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சாதனைகளுக்கு சொந்தக்காரர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பொது விநியோக சீரமைப்பு திட்டம் என பல்வேறு விதமான பணிகளுக்கு வித்திட்ட ஒரு மகா மேதை, ஒரு மகா மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கும் உங்களுக்குமான அந்த நட்புறவு, அதை பத்தி சொல்லுங்க. 1991 நாடாளுமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்ற போது வந்தவாசி தொகுதியிலிருந்து சென்ற பொழுது முதலாக அவரை நாடாளுமன்றத்தில் தான் பார்த்தேன், உள்ளதான் பார்த்தேன். அந்த முதல் சந்திப்பு அங்கே உள்ள பார்த்தேன். முதல் சந்திப்பு எப்படி உணர்த்தியது? அது அவரு நல்ல ஒரு பார்க்கும்போதே ஒரு பெரிய மகான் மாதிரி தான் இருந்தார். அவர் ஒரு இனிய தருணம் பார்த்துட்டேன். அப்படியே போயிட்டே இருக்குது.
அவருடைய பேச்சு, பார்லிமெண்ட்டில் அவருடைய என்னென்ன எப்படி எப்படி பேசினாருன்றத எல்லாரும் உன்னிப்பாக கவனிப்பாங்க. நான் அவர் தான் முதல் தான் வர்றாரு பார்லிமெண்ட்டுக்கு. அதுக்கு முன்னே அவர் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார், பிளானிங் கமிஷன் சேர்மனாக இருந்தார். அது பல பதவிகளை பார்த்தார். அப்போது நரசிம்மராவ் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் தான் அவரை கூட்டு வர்றார். கூட்டு வந்து நிதி அமைச்சராக பண்ணுறாரு அவர். ஆனால் அப்போ எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க அவருக்கு. அங்கே பார்லிமெண்ட்டில் என்னென்னா கூச்சல் போடுவாங்க எல்லாருமே. ஒரு மந்திரி பேசினாருன்னா ஒருத்தர் காய்ச்சல் போடுவாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம். ஆனால் இவர் பேசினாருன்னா பேசாமல் இருப்பாங்கல்லாம். அவருக்கு மரியாதை அந்த அளவுக்கு. ஏன்னா அவரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு பெரிய பொருளாதார மேதை, சாதாரண பொருளாதார மேதை இல்லை, உலகத்துல பல பொருளாதார மேதைகள் இருக்கிறார்கள் என்றால் அதில் அவர் ஒருத்தர். உலகத்திலேயே அப்படிப்பட்ட பொருளாதார மேதை. எல்லாருமே அவர் வந்து பேரறிஞர் தான் சொல்லுவாங்க. சிதம்பரம் கூட சொல்லுவார், பேரறிஞர் தான் சொல்லுவார் அவர். நியூ எக்கனாமிக் பாலிசியோட ஹீரோ. நியூ எக்கனாமிக் பாலிசியோட ஹீரோ. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம இந்தியா அப்போ வந்து பொருளாதார சீரழிவு உலகம் பூரா குறைஞ்சிருந்தது. அந்த சமயத்துல எல்லா நாட்டிலேயும் பொருளாதார ஒரு வீழ்ச்சி இருக்கும்போது இந்தியாவை தூக்கி நிலைநாட்டி அப்படி வச்சாரு. அதற்கு காரணம் மன்மோகன் சிங் தான். அப்போ அதுக்கு வந்து ஃப்ரீயா ஹேண்ட் கொடுத்தாரு இவர், நம்ம நரசிம்மராவ். அதுக்கு பின்னால சோனியா காந்தி அவர்கள் தலைமையில இன்னும் நல்லா நடத்துறாரு. இல்லைன்னு அப்பவும் நல்லா தான் பண்ணாரு. இப்படி இருக்கும்பொழுது கேட்டுன்னு ஒரு கொண்டாந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஃபார் டேரிஃப் அண்ட் ட்ரேட் அண்ட் டேரிஃப், அது மாதிரி. அது கேட்டு புது பாலிசி. அது இவரை பற்றி அந்த சமயத்தில் நாங்கள்லாம் பேசி ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க. அது மாதிரி பெரிய பொருளாதார மேதை, இந்தியாவிலேயே வந்து வேற யாரும் அந்த மாதிரி இருக்க முடியாது, அப்படிலாம் பேசுவாங்க. இப்போ அந்த கேட்டு வந்த பிறகு அதை பற்றி யாருக்கும் தெரியல என்னன்னு, அந்த விழிப்புணர்வு இல்லை. அதனால நான் என்ன சொன்னேன், அவர் போய் பார்த்தேன், நானே போய் பார்த்தேன், பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கினேன். அந்த மாதிரி இருக்கு, இந்த கேட்டை பற்றி ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன் மெட்ராஸில், நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணேன். சரி வரேன் அப்படின்னாரு. அப்போ அவருக்கு அந்த சமயத்தில் 2-3 ப்ரோக்ராம் வேறு ஏதோ பேங்க் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார். 12 வந்துட்டார். இதில் ராணி மெய்யம்மை அதில் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். எல்லாரும் வந்துட்டாங்க. நான் அந்த இதில் யார் இப்போ பேசுனாங்கன்னா, மணிசங்கர் ஐயர் அந்த ஃபங்க்ஷனில் முக்கியமானது மணிசங்கர் ஐயர், எஸ்சிசி அந்தோனி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் அப்போ, சரிங்களா, ஒரு பெரிய ட்ரேட் யூனியன் லீடர் அவரை கூப்பிட்டேன், அவர் வந்தார். இது மாதிரி ஒரு முக்கியமான தலைவர்கள் வந்தாங்க. அதுக்கு துறை சார்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டாங்க நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராச்சே, எல்லா பேங்க் சேர்மனும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. அவர் முடிச்சுட்டு லஞ்ச் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் அவர் புறட்டு போயிட்டார். அப்போதான் எனக்கு பழக்கம். அப்புறம் போனால் எப்போத்தாலும் பேசுவேன், எப்படி இருக்க கிருஷ்ணசாமின்வார். அதுலேருந்து அப்படியே பழக்கம் வந்துட்டு. எப்போ அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இல்லாத சமயத்தில் 5 வருஷம் பொறுத்து இல்லையே, அதுக்கப்புறம் நான் டெல்லிக்கு போனால் கூட நான் அவரை பார்க்காத வரமாட்டேன். அவர் போன உடனே பார்த்துட்டு பேசிக்கவே, குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் பேசிதான் இருப்பேன். தமிழகத்துக்கு வந்தா மனம் விட்டு பேசக்கூடிய தலைவர் நீங்க தான். அவன் வந்து பேசுவேன். அது அவரே பலமுறை வந்து குறிப்பிட்டு சொன்ன நிகழ்வு, நெருங்கி நட்பு வட்டாரத்தில் எதிரொலித்த விஷயங்களும் உண்டு. அப்போ ஒரு தடவை அவருக்கு கண்ணு டெஸ்ட் பண்றதுக்கு வராரு, இதுக்கு நம்ம சங்கர நேத்ராலயா. எனக்கு ஃபோன் பண்ணாரு, கிருஷ்ணசாமி நான் வரேன் நாளைக்கு ஒரு வேலையா, ஆனா யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும்தான் சொல்றேன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு அவருக்கு அதான் அவரு சொன்னாரு. சரி நீங்க வாங்க, நான் எல்லாம் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா. நீ எதுவுமே அரேஞ்ச் பண்ண கூடாது, அவர் அப்போசிஷன் லீடர் ராஜ்யசபாவில், நீ எதுவுமே அரேஞ்ச் பண்ண கூடாது, நான் வருவேன். எனக்கு வந்து தங்குறதுக்கு நான் தங்குறதுக்கு என்ன போய் ஸ்டார் ஹோட்டலில் ஏதாவது தங்க போடுறேன்னா அதெல்லாம் வேணாம். நான் கெஸ்ட் ஹவுஸ், கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ஆஸ் அன் அப்போசிஷன் லீடர் நான் எம் எலிஜிபிள் ஃபார் கெஸ்ட் ஹவுஸ்.
காரும் எலிஜிபிள். அதனால எந்த இதுவும் வேணாம் அப்படின்ட்டார். அதுக்கு பேர் நான் என்ன பண்ண முடியும்? சரின்னு ஏர்போர்ட்டுக்கு போனேன், பார்த்து ரிசீவ் பண்ணேன். கவர்மெண்ட்ல நான் வந்து வேற கார் எடுத்து போயிருந்தேன். இது இருக்குது, அந்த கார் தான் இப்போ இருக்குது பாரு. கவர்மெண்ட் கார் வந்தது, அது புகையா அடிக்குது பின்னால. அந்த மாதிரி கார் வந்துக்குது கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து. அவர் ஏறி உட்காந்துட்டாரு. அந்த அம்மாவும் கூட வந்தாங்க, 2 பேரும் வந்தாங்க. நான் முன்ன உட்காந்துக்கிட்டேன். செக்யூரிட்டி என்னுடைய காரில் வர சொல்லிட்டேன். போனோம் கெஸ்ட் ஹவுஸில் போயிட்டு, அப்புறம் இதுக்கு போனோம் சங்கர நேத்திராலயம் அப்படின்னாரு. அப்புறம் நான் கூட அவரோட போய் சங்கர நேத்திராலயம் போனோம். அங்கே போனால் ராம் வந்துட்டார். அவருக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்குது. அவர் பார்த்து அவர் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அவர் போயிட்டு அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். சாயங்காலம் அந்த அம்மாட்டாங்க, எங்கன்னா வெளியே போவாங்க பொழுது இங்கேயே இருக்காங்களே என்னென்ன மாமா வெளியே போகலான்னு. இங்கே எனக்கு கூட இருக்கணும் அவங்க, அதெல்லாம் போகாதுன்ட்டார், கூடாதுன்ட்டார். அப்புறம் நைட்டுக்கு வெளியே ஏர்லி மார்னிங் போனார். நான் நீ ஏர்லி மார்னிங் எல்லாம் நீ வரக்கூடாது, நான் சீக்கிரம் எழுந்து நான் போகணும், அதெல்லாம் நீ தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு நீ வராத, வரவே கூடாது அப்படின்ட்டாரு. என்ன கண்டிஷனா? ஆமா, அன்பு கண்டிஷன் கட்டளை. நானும் போகல. அது மாதிரி எப்போ போனாலும் பார்த்துட்டு வருவேன், பேசிட்டு வருவேன். அவர் பொலிட்டிக்கலாக பேசுவார், எப்படி இருக்குது தமிழ்நாடு, யார் என்னான்றது எல்லாம் கொஞ்சம் நல்லா கேட்பாரு, பேசிட்டு வருவேன். அப்படி ஒரு அந்த சமயத்தில் உலகம் பூராவும் ஒரு பெரிய டர்மாயில், ஒரு பொருளாதாரத்தில் எவ்வளோ சீரழிவு இருந்தாலும் இந்தியாவில் அதுக்கெல்லாம் ஒரு இது மாதிரி அவர் அப்படி நின்று காமிச்சார். அது அதனாலே எப்போ உலகம் எல்லாருமே சொல்லுவாங்க, மன்மோகன் சிங்கால் தான் நம்ம இப்படி இருக்கிறோம், இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய பொருளாதார மேதை. அவர் இறப்பு கூட பாருங்க, ஃபாரின்ல இருக்கிற பெரிய பெரிய ஆள்லாம் அங்கதான் அனுப்பிச்சாங்க இதை மெசேஜ். உலக நாட்டு தலைவர் எல்லாருமே வந்து இறங்க தெரிவிச்சு உலகம் இப்போ எத்தனையோ பேர் இந்தியாவில் எத்தனையோ பேர் பெரிய ஆளா இருக்கிறாங்க, போயிடுறாங்க. அது வரும். ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தலைவர்கள்லாம் அவருக்கு வந்து ஒரு கண்டலன்ஸ் மெசேஜ்லாம் அனுப்புறாங்கன்னா, அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர், ஆப்கானிஸ்தானுடைய முன்னாள் எல்லாரும் அனுப்புறாங்கன்னா, ஹர்ஷித் கர்ஷாய், மற்றவங்களுக்கு அது மாதிரி கிடையாது. ஈவன் பிரைம் மினிஸ்டர் போனா கூட ஒன்றும் பேசாம இருப்பாங்க. அது என்னன்னா, இப்ப ஒரு கரண்ட் நிதியமைச்சரா பிரதமருக்கு இருக்கிற இல்லையே முக்கியத்துவம் போல அவர் மறைந்த பொழுது எல்லாருமே வந்து இல்ல, அவர் மறையும் போது அவருக்கு ஒண்ணுமே இல்லையே, உடல் நிலைமை சரியில்லை இருக்கும். இருந்தாலும் எல்லா தலைவர்களும் அவருக்கு அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, கண்ட்ரோலன்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. மாலத்தீவு அதிபர் கூட சொல்லியிருக்காரு, மாலத்தீவு அதிபர் கூட ரஷீத் சொல்லியிருக்காரு. அதை பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து பல்வேறு விதமான பொருளாதார ஆலோசனைகள் வந்து தக்க சமயத்துல தெரிவிப்பாரு. நாங்கெல்லாம் வந்து ஒரு பொருளாதார நட்பு இழந்து. நீங்க பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் நோட்ல மன்மோகன் சிங் பேர் நிறைய இருக்கும். 10 ரூபாயிலிருந்து ரிசர்வ் கவர்னராக இருக்கும்போது எல்லா நோட்லயும் அவர் பேர் தான் இருக்கும். அவர் இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது. எல்லா மந்திரிகளும் மரியாதை கொடுப்பாங்க அவரை. சீனியர் மந்திரியா இருக்கட்டும், எந்த மந்திரியா இருக்கட்டும், அவர் வராருன்னா அது தனி. பிரைம் மினிஸ்டர் வந்தா எப்படி பின் டிராப் சைலண்ட் இருக்குமோ, அதே மாதிரி மன்மோகன் சிங் பார்லிமெண்ட் உள்ள வராருன்னா பின் டிராப் சைலண்ட் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மரியாதை எல்லாருக்கும். அந்த மரியாதைக்குரியவர். இந்த அதாவது இந்தியாவில் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியட் கார் ஓடும், ஒரு அம்பாசிடர் கார் ஓடும், 2 கம்பெனி தான் இருந்தது அந்த காலத்தில். இவர் வந்த பிறகு தான் இன்னைக்கு எத்தனை விதமான மாடல் கார் ஓடுது, கோடிக்கணக்கான கார் ஓடுது. இப்போ பல விதமான மாடலு, அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். அப்போ இல்லைன்னு சொன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, அங்கங்க அம்பாசிடர் தள்ளிக்கிட்டு இருப்பானுங்க. தாராளமய மக்கள், தனியார் தனியார் ஆமா, அதுக்கெல்லாம் பெரிய ஒரு வித்திட்டவர் தாராளமய மக்கள் எல்லாம் வித்திட்டவர் அவர் தான். ஓப்பன் தி கேட், அவ்வளவுதான். அந்த கதவை திறந்துட்டாரு, அதுல இருந்து அப்படியே ஓடுது. நம்ம எங்க போக முடியல. அதே மாதிரி சாதாரண ஏழைகள்லாம் ஒரு ஸ்கூட்டர் வச்சுக்கிறான். இப்போ ஸ்கூட்டர் அதுக்கெல்லாம் வந்து பேங்க்ல லோன், அது எல்லாம் அவர்களுடைய காசு தான் எல்லாம். இல்லைன்னா ஒன்றும் முடியாது. ஒரு தடவை அவர் சிம்பிள் மேன் ஒரு தடவை சொன்னாங்க,
அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருக்காராம் பாம்பேல. இருக்கும்போது அவங்க மதர் தவறிட்டாங்க, மதரோ யாரோ அவங்க ரிலேட்டிவ் யாரோ தவறிட்டாங்களாம். அவருக்கு அங்கிருந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டாரு. யாருக்கும் சொல்லலையா. இங்க இந்த சொன்ன உடனே தான் நல்ல பேங்க் சேர்மன்லாம் போடுவாங்க. ஒருத்தரும் சொல்லியா நேரா வந்தாராம். அங்கிருந்து பஸ் பிடிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போனாராம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸை பிடிச்சி அவங்க ஊருக்கு போயிட்டாராம் அந்த டெத்து கவனிக்கிறதுக்கு. அந்த அவ்வளவு சிம்பிள், எளிமை. ஏன்னா எளிமை. வீணா அது ஒரு ஒரு நம்முடைய பணத்தை வீண்படுத்தக்கூடாது. அது அது நம்முடைய சோர்ஸ், நம்முடைய இதுதானே இதெல்லாம். அந்த அளவுக்கு சொல்லுவாங்க அவரை பத்தி. யாரையும் கடிஞ்சி பேசுனதே கிடையாது, கோபம் வந்ததும் கிடையாது. ஒரு தடவை நான் அவர் எம்பி ராஜ்யசபாவில் தான் சேர்மன், ரொம்ப நாள் இருந்தார் ராஜ்யசபா எதிர்த்து தலைவர். நான் அவர் வீட்டுக்கு போகிறேன் பார்க்கலான்னு. அவர் இல்லை அந்த பங்களாவில். அப்போ மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் பெரிய பங்களா கொடுத்துருந்தாங்க சப்தர்ஜங் ரோட்டில். உள்ளே போனேன் பார்க்கலான்னு. இல்லை, அவர் மருமகன் ஒரு ஃபியட் காரை வச்சுக்கிட்டு கீழே தலை விட்டுன்னு இதை ரிப்பேர் பண்ணிக்கிறாரு. அவங்க மருமகன் அது கீழே தலையில போயிட்டாரு. தலையில மண் ஏதோ போட்டுக்கிட்டு போறாரு. சொன்னேன், என்னையா ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர் அவருடைய மருமகன் ஒரு பழைய ஃபியட் கார் வச்சுக்கின்னு ரிப்பேர் பண்ணிக்கிறாரு. அந்த அளவுக்குலாம் நேர்மையோடைய எடுத்து நேர்மைன்னா அவங்கலாம் அது ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து சாதாரண குடும்பத்தை உயர்ந்த பதவிக்கு போய் கூட அவங்க அண்ணன் தம்பி மக்களுடைய வழிகளை உணர்ந்தார். அது அந்த பொருளாதாரம்னா என்னன்னு தெரிஞ்சவர் சார். பொருளாதாரம் மட்டும் இல்ல, அதை வந்து கிராமப்புறத்துல எப்படி நடைமுறைப்படுத்துது. அதனாலதான் வந்து கிராமப்புற அவர்லாம் இல்லைன்னா சாதாரண பசங்களாம் படிச்சிருக்க முடியாது. பேங்க் லோன் யார் கொடுத்தது? அவர் தான். எப்பனா பேங்க் லோன் கொடுத்துருக்காங்களா? பேங்க் லோன் கொடுத்து பையன்களை படிக்க வச்சார். எல்லா இடத்துலயும் பேங்க் லோன். அப்பதானே வருது பேங்க் லோன். இவர் வந்த தான் பேங்க் லோனே வருது. அது மாதிரி எவனும் கிடையாது. இப்போ முடியலன்னா அவன் வீட்டுக்கு போயிடுவான். பேங்க் லோன் வச்சு நிறைய பேர் என்ஜினியர்ஸ் ஆனா, சில பேர் டாக்டர் ஆனா, நிறைய பேர் வக்கீல் ஆனா, எவ்வளோ பேர் ஆனா. அதனால என்ன சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை தூக்கி பிடிச்சி நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு. இப்போ நீங்க பாருங்க, இந்தியான்னா எப்படி? இந்தியாவில் ஒரு மரியாதை உண்டு. அதுக்கு முன்னே இந்தியான்னா ஒரு ஏழை நாடுன்னுவான். கிராம சிங்கமா பேசுவானுங்க நான் வெளிநாட்டுக்காரனுங்க. இன்னைக்கு இந்தியான்னா ஒரு மரியாதை. அந்த நிலையை மாற்றியவர் அந்த வளர்ச்சி, இந்திய வளர்ச்சிக்கு கட்டமைத்தவர். பல்வேறு விதமான அந்த பெருமைக்கு வந்து சொந்தக்காரர். அதுல எந்த சொந்தமே கிடையாது. இது தவிர்த்து அவரிடம் நீங்க பார்த்து வியந்த மற்ற விஷயங்கள்?